Hello, மக்களே, ladies and gentlemen, boys and girls, welcome back to the Odyssey Tamil. Yes, Manchester United vs Bournemouth நம்மளோட ஹோம் கேம். அதாவது லாஸ்ட் கேம் ஃபார் எம்புமோ, அமத் டியாலோ அண்ட் மஸ்ராவி வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டான் பிஃபோர் ஆஃப்கன். ஸோ இன்னும் 1 மந்த்க்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் போறாங்க அப்படின்னா 1 மந்த்க்கு வந்து வரமாட்டாங்க. அமத் டியாலோ அண்ட் எம்புமோ. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மேட்சஸ் வந்து அவங்க நம்மளுக்கு மிஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அடுத்த கேம் வந்து ஆஸ்டன் வில்லா. இந்த கேம் நம்ம வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற வரைக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30 டூ 35 மினிட்ஸ் இந்த கேம் வந்து நம்ம கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஹால்ஃப் டைம்க்கு அப்புறம் நம்ம மேட்ச் வந்து ஹால்ஃப் டைம்லயே நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். இந்த மேட்ச் வந்து நம்ம லாஸ் பண்ணல, ட்ரா தான் பண்ணோம். 4-4 அப்சல்யூட் சினிமா இன் ஓல்ட் ட்ராஃபோர்ட். ஒரு பிரில்லியன்ட்டான கேம். இதுவரைக்கும் இந்த சீசன்ல பிரீமியர் லீக்ல இதுவரைக்கும் நடந்ததிலேயே ஒரு ஃபேன்டாஸ்டிக் கேம், என்டர்டெயின்மென்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிட்ஸ் அண்ட் ஜர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெப்ரிசியோ ரொமானோ கூட இப்போ பிரீமியர் லீக்ல தி பெஸ்ட் கேம் இது வந்து மேன் யுனைட்டட் வர்சஸ் போர்ன்மவுத் அப்படின்னு சொல்லியிருக்கான். எஸ், நானுமே ஒத்துக்கிறேன். பட் யுனைட்டட் இந்த மேட்ச் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் த மேட்ச் இன் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப். என்னதான் நம்ம 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருந்தாலும், 1 பாயிண்ட் தான் கெயின் பண்ணோம் அப்படின்னாலுமே, இந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு லாஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம லாஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆடிசி தமிழ். கிரிக்கெட், ஃபார்முலா 1 அண்ட் ஃபுட்பால் இந்த 3 நியூஸ் அண்ட் மேட்ச் ரியாக்ஷன்ஸ், எஸ்பெஷலி மான்செஸ்டர் யுனைட்டட் ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்க போகுது. அண்ட் எஸ் 1.8K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் நிறையவே தேவைப்பட்டுட்டு இருக்கு. ஸோ எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேட்டர் அப்படின்னா, ரூபன் ஆமரிம் பிஃபோர் தி மேட்ச் 4-3-3 வந்து ட்ரெய்னிங் செஷன்ல ப்ளே பண்ணியிருக்கான். அந்த வீக் ஃபுல்லாவே 4-3-3 தான் ட்ரெய்னிங்ல வந்து ட்ரெய்னிங் பண்ணியிருக்கான். ஸோ ப்ரவுன் கேம்ல வந்து 4-3-3 தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது 4 பேக் ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். 3-4-2-1 கிடையாதுன்னு சொல்ட்டானுங்க. ஃபார்மேஷன் வந்து லாஸ்ட் வூல்வ்ஸ் மேட்ச்ல என்ன ஃபார்மேஷனோ, என்ன பிளேயர்ஸ் இருந்தாங்களோ, அதே பிளேயர்ஸ் தான் வந்து இங்க பவுர்ன்மவுத் கேம்ல இருந்திருக்காங்க. மேட்ச்க்கு முன்னாடி கேட்டப்போ, இது வந்து அதே பிளேயர்ஸ் தான். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மேட்ச் ப்ளே பண்ணும்போது என்ன ஃபார்மேஷன் தெரியும்னு சொல்லிட்டு மேட்ச் எல்லாம் ப்ளே பண்ணும்போது 3-4-2-1 தான் ஸ்டார்ட் பண்ணான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிஃபென்ஸ் பண்றப்போ, அதாவது ஆஃப் தி பால் வந்து பவுர்ன்மவுத்ட்ட இருந்தப்போ, மேன் யுனைட்டட் வந்து 5 பேக், அதாவது 3-4-2-1 இதான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பால் எப்போ மேன் யுனைட்டட்ல இருக்கோ, அதாவது பொசஷன் எப்போ மேன் யுனைட்டட் இருக்கோ, அப்போ வந்து 4-4-2 ப்ளே பண்ணாங்க. இது வந்து 4-3-3 கிடையாது. 4-4-2 ப்ளே பண்ணாங்க. கமெண்ட்ரி கூட பீட்டர் டோரியல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாப்ல அப்படின்னா, மேன் யுனைட்டட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 4-4-2 வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கமெண்ட்ரி எனக்கு சுத்தமா புரியல. ஃபார்மேஷனுக்கும் பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறதுக்கும், பிளேயர்ஸோட டிரான்சிஷன் எப்படி இருக்கிறதுக்கும், ஃபார்மேஷனுக்கும் சம்மந்தமே இல்ல. ஃபார்மேஷன்ங்கிறது வந்து ஆப்போனன்ட்டோட பிளேயர்ஸ்க்கும், நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் ஒரு என்ன சொல்றது? கானல் நீர்ன்னு சொல்லுவானுங்க இல்லையா? அந்த வெயில்லலாம் வந்து தூரமா தண்ணி இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா தண்ணி இருக்காது. அந்த மாரி தான். ஃபார்மேஷன்ங்கிறது வந்து ஒரு கானல் நீர் தான். அது வந்து ஜஸ்ட் ஆ வென் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து ஆப்போனன்ட்டையும், ஆடியன்ஸையும் சும்மா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது தான் ஃபார்மேஷன். மத்தபடி ஃபுட்பால் டிரான்சிஷன் எப்படி பண்றாங்க? பிளேயர்ஸோட பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அதுதான் வந்து மேட்ச்ல இம்பார்ட்டன்டான திங். ஸோ இதான் என்னைய பொறுத்தவரைக்கும் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. மேட்ச்க்கு முன்னாடியே ஐயோ! அமரிம் 4-3-3 ஸ்டார்ட் பண்ண போறான். மேன் யுனைட்டட் வந்து பேக் டூ தி ஃபார்ம் வரப்போறாங்க. மேன் யுனைட்டட் வந்து வின் பண்ண போறாங்க. டைட்டில வின் பண்ண போறாங்க. எவ்ளோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இன்னொரு பக்கம் வந்து போப் கூட வந்து அமரிமோட ஃபார்மேஷன மாத்த முடியாது அப்படின்னு அமரிம் சொல்லியிருந்தான். ஈவன் போப் வந்து என்கிட்ட சொன்னா கூட நான் வந்து ஃபார்மேஷன் மாத்த மாட்டேன். சிஸ்டம் மாத்த அதாவது என் சிஸ்டம் மாத்த மாட்டேன்னு சொன்னான். அது ஏன் சொன்னான் அப்படின்னா, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் மாத்துவேன். இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் மாத்த மாட்டேன்னு சொன்னான் அவன். பட் இவனுங்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டானுங்க அப்படின்னா, அமரிம் வந்து சிஸ்டம மாத்திட்டான். அப்போ வந்து போப் சொன்னத கூட மாத்த மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சும்மா உருட்டுன்னு சொல்லிட்டானுங்க. அவன் என்ன சொன்னான்? எனக்கு எப்ப தோணுதோ, நான் எப்ப மாத்தணும்னு நெனைக்கிறேனோ அப்ப தான் மாத்துவேன். இவங்க சொல்றாங்கங்கிறதுக்காண்டி நான் மாத்த மாட்டேன்னு சொன்னான். இவனுங்க வந்து அப்படி மில்கிங் அப்படிங்கிற ஒரு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். கறப்பானுங்க அப்படியே நியூஸு, இந்த கன்டென்ட்டு அப்புறம் வெளியில ரேஜ் பெய்ட் பண்ணி கறப்பானுங்க. அதே மாரி தான் அமோரியம் கிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ, டென்னாக்ட்ட வந்து கறந்துட்டானுங்க. டென்னாக் வந்து வாரத்துக்கு ஒரு இன்டர்வியூ கூப்ட்டு, வாரத்துக்கு வந்து அவன ஒரு கன்டென்ட் வச்சு, அவன வந்து எவ்வளோ கறக்க முடியுமோ, எவ்வளோ மில்க் பண்ண முடியுமோ, மில்க் பண்ணி அவன தொரத்தி விட்டானுங்க. அமோரியம்ட்ட மில்க் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா, போர்டு வந்து அமோரியம தொரத்த மாட்றானுங்க. ஏன்னா, அமோரியம் இஸ் டூயிங் ஃபேன்டாஸ்டிக்லி வெல். இந்த மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம போர்ன்மவுத் கிட்ட ஏன் இந்த மேட்ச் ட்ராவ் ஆனுச்சு அப்டின்னா, ஒன்ஸ் அகைன் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ், இண்டிவிஜுவல் ஒரு என்ன சொல்றது? ஷிட் இன்டெலிஜென்ஸ் அப்டின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, அமாட் டியாலோ சூப்பரான மேட்ச். ஆனா வந்து அன்டிசர்வ்டு இந்த ட்ரா அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமாட் டியாலோ இஸ் தி ரீசன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மேட்ச வந்து பினிஷ் பண்ணாம இருக்கிறது. ரூபன் அமரிம் என்ன சொல்லுவான்னா, சான்ஸ் எப்பல்லாம் கிடைக்குதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மேட்ச வந்து நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிறணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆப்போனன்ட்ட வந்து ஸ்மாஷ் பண்ணிறணும்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-0 நம்ம நம்ம ஸ்கோ ச நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 35த் மினிட் வரைக்கும் ஸ்கோர் வந்து 4-1 அப்படின்னு இருந்திருக்கணும். 4-1 அப்படின்னு இருந்திருக்கணும். பட் ஏன் இல்ல அப்படின்னா,
அமாட் டியாலோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே 3 சான்ஸ் விட்டுருப்பான். 3 வாட்டி சேம் சான்ஸ் எம்புமோக்கு கட் பேக் பண்ணியிருக்கலாம். கூனியாக்கு கட் பேக் பண்ணி பாஸ் போட்டுருக்கலாம். பட் அமாட் டியாலோ ட்ரிபிள் பண்றேன்னு சொல்லிட்டு, ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஷாட்டும் அடிக்காம கடைசியில கட் பேக்கும் போடாம டிஃபெண்டர் வந்து இன்டர்செப்ட் பண்ணிடுவானுங்க. அமாட் டியாலோட்ட பால் அப்படியே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் எம்புமோக்கு சூப்பர்பான ஒரு பாஸ் வரும். கூனியா வந்து ஒரு செமையான ஒரு கிராஸ் போடுவான். எம்புமோ என்ன பண்ணானே தெரியல. அவன் வந்து ஷாட்ட வந்து எங்கேயோ வானத்துக்கு அடிச்சுருவான். அவ்ளோ பவர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து போர்ன்மவுத் அடிச்ச கோல்லாம் பாருங்களேன். லெமன்ஸ் வந்து பக்கத்துல தான் இருப்பான். பட் அவங்க வந்து பவருக்கு போவே மாட்டாங்க. பிளேஸ்மென்ட்க்கு தான் போவாங்க. அதனால தான் லெமன்ஸ் கை பக்கத்திலேயே பால் போயிட்டுருக்கும். அதனாலேயே இப்ப என்ன சொல்றானுங்க, லெமன்ஸ் வந்து மொக்கையான கோல் கீப்பர். அவனுக்கு வந்து ஜம்ப் பண்றதுக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, போர்ன்மவுத் பிளேஸ்மென்ட்க்கு தான் அதிகமா போனாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கோல் அவங்க அடிச்ச எல்லா கோலுமே சரி, அவங்க வந்து பிளேஸ்மென்ட்க்கு தான் போனாங்க. அந்த ஃப்ரீ கிக்குமே பிளேஸ்மென்ட் தான். அது வந்து பவர்லாம் அதிகமாவே இல்ல. பிளேஸ்மென்ட்க்கு தான் போனாங்க. பட் எம்புமோ வந்து லாஸ்ட் மினிட்ல 19த் மினிட்லயோ என்னமோ நம்ம வந்து 4 அப்பயே நம்ம 4 கோல் அடிச்சிருக்கணும். நம்ம வந்து 3-4ன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து சாரி 3-3ன்னு சொல்லிட்டு நம்ம டிரா பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து எம்புமோக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும். அதையும் பவரோட அடிச்சு வெளியில அடிச்சு விட்டுருவான். 2மே வாலி தான். நான் இல்லன்னு சொல்லல. 2மே வாலி தான். பட் ஒரு வாலிபால பவரோட அடிச்சீங்கன்னா, அது எப்படி பிளேஸ்மென்ட் ஆகும்? பிளேஸ்மென்ட்டோட அடிச்சா கூட அது கோல் ஆயிருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேனே. அந்த 2 சான்ஸுமே எம்புமோ பவர் இல்லாம பிளேஸ்மென்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா, தட் வுட் பி எ கோல். அண்ட் அமாட் டியாலோ அந்த 3 சான்ஸ்ல கட் பேக் பண்ணி பாஸ் போட்டிருந்தான்னா, எம்புமோ, கூனியா 2 பேருமே அதில அட்லீஸ்ட் அந்த 3 சான்ஸ்ல 2 கோல் வந்திருக்கும். ஏன்னா 2மே ஓப்பன் சான்ஸ். கோல் கீப்பர் வந்து அமாட் டியாலோ நேர் போஸ்ட்ல அடிக்க போறான்னு சொல்லிட்டு, நேர் போஸ்ட்ல கோல் கீப்பர் நின்னுட்டு இருப்பான். அப்போ கட் பேக் பண்ணியிருந்தான்னா, ஈசியா ஃபார் போஸ்ட்ல வந்து கோல் கோல் ஆயிருக்கும். எம்புமோக்கும், கூனியாக்கும். ஸோ தட்ஸ் ஷிட் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு 3 சான்ஸா? அப்புறம் எம்புமோக்கு ஒரு 2 சான்ஸ். அது ஒரு 5 சான்ஸா? கேசமிரோக்கு ஒரு நல்ல சான்ஸ் வரும். எம்புமோக்கு கட் பேக் போடுறதுக்கு. பட் நான் அமேடுக்கு பாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அமேடு அங்க வரமாட்டான். ஸோ நான் ஷார்ட் அடிக்கிறேன். எம்புமோவ பார்க்கவே மாட்டான். எம்புமோ தான் பக்கத்துல இருக்குது. பட் அமேட் வந்து ஃபார் போஸ்ட்ல ஓடி வந்துட்டு இருப்பான். நான் அமேடு கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்ஸ்க்குள்ள இருந்துட்டு இருப்பான். நம்ம கேசமிரோ. நான் பாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் போடாம, நான் யாருமே இல்ல நான் ஷார்ட் அடிக்கிறேன்னு எம்புமோ பார்க்கவே இல்ல. ஷார்ட் அடிச்சுருவான். அது வந்து வெளில போயிரும். மறுபடியும் ஷிட் இன்டெலிஜென்ஸ். ஐக்யூ வந்து நம்ம மேன் யுனைட்டட் பிளேயர்ஸ்ட்ட எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. 6வது சான்ஸ் நம்ம கேசமிரோ மிஸ் பண்ணது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் நடுவுல ஒரு ஈஸியான ஒரு வெர்டிகல் பால் வந்து செஸ்கோவுக்கு போட்டுருக்க முடியும். பட் செஸ்கோ வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் அத போடாம, வெளியில எங்கேயோ ஒரு கிராஸ போடுவான். அது ஒரு 7வது சான்ஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் நான் வந்து மேட்ச் இன்னும் ரீப்ளே பார்க்கல. ரீப்ளே பார்த்தா எவ்வளோ சான்ஸ் வரும்னு தெரியல. இதெல்லாம் வந்து 100% கோல் ஸ்கோரிங் சான்ஸஸ். நான் வந்து சும்மா இது வந்து சும்மா ஒரு சான்ஸ் இது அதாவது ப்ரூனோ பெர்னாண்டஸ் இத்தன சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லுவானுங்கல்ல. ஒரு பாஸ் போட்டு ஷாட் அடிச்சா அது சான்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆயிரும். அதாவது பிரீமியர் லீக்கோட ஸ்டாட்ஸ் படி. அந்த மாரி ஸ்டாட்ஸ் கிடையாது. 100% பிக் சான்ஸஸ், கோல் ஸ்கோரிங் சான்ஸஸ் மேன் யுனைட்டட் வந்து 7 டைம்ஸ் நான் வந்து லைவ்ல பார்க்கும்போது மிஸ் பண்ணியிருக்காங்க. ரீப்ளே பார்த்தா இன்னும் எத்தன சான்ஸஸ் வரும்னு எனக்கு தெரியல. நான் ரீப்ளே இன்னும் பார்க்கல. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் மான்செஸ்டர் யுனைட்டட் மேட்ச். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம கோபி மேனோட பிரதர் வந்து நேத்து ஃப்ரீ கோபி மேனுன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷர்ட் போட்டு வந்திருக்காப்ல. இதே மாரியே கர்னாச்சோவோட பிரதரும் Instagramல ஒரு ஸ்டோரி போட்டான். இதே மாதிரியே ராஷ்ஃபோர்டோட ஏஜென்ட்டும் இதே மாரியே பண்ணான். ராஷ்ஃபோர்டோட பிரதர் அவனுமே வந்து Instagramல இந்த மாரி பண்ணான். பட் இது வந்து இன்னுமே கொஞ்சம் மேல போயிட்டு, இப்போ ஸ்டேடியம் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. எனக்கு வந்து மெயினும் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அவன் வந்து அவனோட ஃபேமிலிய அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து அவனோட ஓன் அதாவது ஃபேமிலியோட இருக்கிற பிரதர் கிடையாது. அவனோட கசின் தான் அந்த மாரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். பட் அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. அத பத்தி மேன் யுனைட்டட் ஃபேன்ஸ்க்குமே கவல கிடையாது. இதுதான் அமோரிம் வந்து இந்த கல்ச்சர மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து எவ்ளோ பெரிய பிளேயர் வேணாலும் வரு. சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் வந்து டேவிட் பெக்கம், வேன் ரோனிக்கு என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹேர் ட்ரெஸ், அந்த ஹேர் ட்ரை ட்ரீட்மென்ட் அப்புறம் பெக்கம்க்கு வந்து ஹெட் ஷேவ் பண்ண ட்ரீட்மென்ட் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து அமோரிம் வந்து அப்போ இப்போ வந்து ஆர்னே ஸ்லாட், சாலா அந்த மாரி பண்ணாங்கறதுக்காண்டி, சாலாவ வந்து இப்போ ஸ்குவாட்லருந்து வெளில உட்கார வச்சான்ல. அதாவது சாலா வந்து ஈகோ காட்டினாங்கறதுக்காண்டி சாலா வந்து ஸ்குவாட்லருந்து வெளில உட்கார வச்சான். இப்ப மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சாலா எவ்வளோ பண்ணியிருக்கான். அவன வந்து இந்த மேனேஜர் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு, சாலாக்கு தான் அதாவது ஆர்னை ஸ்லாட்டுக்கும் சப்போர்ட் வந்துச்சு. அந்த சப்போர்ட் வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட்ஃபுல் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவேன். மைண்ட்ஃபுல் லிவர்பூல் ஃபேன்ஸ் அண்ட் ஃபுட்பால் ஃபேன்ஸ். அவங்களுக்கு வந்து ஃபுட்பால் என்ன நடக்குது? ஃபுட்பால் எப்படி நடந்தா ஃபுட்பால் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா போகும்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் பிளேயர் ஃபேன்ஸ். பிளேயர் இஸ் பிக்கர் தென் கிளப் அப்படின்னு சொல்ருவாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த மாரி பண்ணானே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொனால்டோ வந்து அவன் டிஃபரெண்ட்டா பண்ணான். கிளப் தப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் சாலா என்ன சொன்னான்? நான் வந்து
ஒழுங்கா எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணல. பட் என்னைய மட்டும் ஏன் வெளில உட்காரணும்னு சொல்லிட்டு சொன்னான். திஸ் இஸ் சம்திங் இது வந்து டிஃபரண்ட். ரொனால்டோ பண்ணது டிஃபரண்ட். ரொனால்டோ வந்து கிளப் ஒழுங்கா பண்ணலன்னு சொன்னது, கிளப் ஒழுங்கா பண்ணல. ட்ரெய்னிங் செஷன்லாம் இப்ப இனியோஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரெய்னிங் கிரவுண்ட்லாம் இப்ப கேரங்டன்லாம் நியூவா இப்ப மில்லியன்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி இப்ப நியூவா பண்ணியிருக்காங்க. ரொனால்டோ சொன்னதுனால தான் யுனைட்டட் வந்து ட்ரெய்னிங் செஷன்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேரங்டன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரொனால்டோ இஸ் டிஃபரண்ட். அவனோட டாபிக் டிஃபரண்ட். சாலா இஸ் டிஃபரண்ட். அவன் மெயினோ இஸ் டிஃபரண்ட். சின்ன பையன்டா நீ. 17 வயசு, 18 வயசு அகாடமி பிளேயர்ஸ். நேத்து வந்து இந்த நம்ம ஹாரி அமாஸ் வந்து போஸ்ட் போடுறான். நான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டேன்னு சொல்லி அவன் போஸ்ட் போட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு போஸ்ட் போடுறான். எப்ப அப்டின்னா ரூபன் அமரிமோட கோட்ஸ் வந்ததுக்கும் ஒரு 1 ஹவர், 2 ஹவர் கழிச்சு. சீடோ மார்ட்டின் அவன் நல்லா ப்ளே பண்ணிட்டான். அவன் கோல் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் செலிப்ரேஷன் போட்டு அவன் ஒரு ஸ்டோரி போடுறான். அதெல்லாம் நார்மலான ஸ்டோரி தான். நான் இல்லன்னு சொல்லல. இப்போ வந்து நம்ம பிளேயரே நல்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குனாலும் அவங்களும் ஸ்டோரி போட தான் செய்வாங்க. பட் அந்த டைம்ன்னு ஒண்ணு இருக்கு. உடனே ஃபேன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாரி அமாஸ் வந்து ரிப்ளை பண்ணிட்டான் ரூபன் அமரிமுக்கு. சீடோ மார்ட்டின் வந்து ரிப்ளை பண்ணிட்டான் ரூபன் அமரிமுக்குன்னு சொல்லிட்டு உடனே ஃபேன்ஸ்லாம் குதிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதான் சொல்றேன்ல. மில்கிங் இஸ் த வே டூ டெஸ்ட்ராய் யுவர் கிளப் அண்ட் ஆல்சோ டூ இம்ப்ரூவ் யுவர் கிளப். இதான் விஷயம். இது வந்து மெயினா வந்து கண்டிப்பா அத அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம மேட்ச எங்க லாஸ் பண்ணோம் அப்டின்னா, அதாவது சைக்காலஜிக்கலி வேன்னு சொல்றேன். சைக்காலஜிக்கலி கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் மேட்ச் வந்து இந்த மூமெண்ட் கண்டிப்பா செமென்யோக்கு ரெட் கார்ட் குடுத்துருக்கணும். கண்டிப்பா குடுத்துருக்கணும். ஏன்னா, காசிமிரோக்கு இதே சிச்சுவேஷன்ல ரெஃபரி வந்து VARல 10, 15 நிமிஷம் செக் பண்ணி அந்த அந்த இன்சிடென்ட்டே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட போணுச்சு. அதுவும் எப்டின்னா, எந்த பிளேயர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ண கூட இல்ல ரெஃப்ரி கிட்ட. பட் ரெஃப்ரி வாலண்டியரா VARக்குள்ள போய் பார்த்து, யார் யார் என்ன பண்றாங்க? காசமிரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்து, காசமிரோ வந்து இப்டி கழுத்துல இப்டி கைய பிடிச்சு புஷ் பண்ணிட்டு இருந்தான். கழுத்த வந்து இப்டி புடிக்கல. அவன் கைய வச்சிருக்கிற இது பாருங்க. இப்டி தான் வச்சிருந்தான் கைய. வச்சு இப்டி புஷ் பண்ணிட்டு இருக்கான். பட் ரெஃப்ரி என்ன சொல்ட்டான்? இது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ரெட் கார்ட் குடுத்து, காசமிரோ வந்து ஒரு 3 டூ 4 கேம்ஸ் மிஸ் பண்ணான். இங்க செமேனியோ என்ன பண்ணான் அப்டின்னா, டேலோ ஃபவுல் பண்ணான். அது ஃபவுல் தான். நான் இல்லன்னு சொல்லல. அது எல்லோ கார்ட் அஃபென்ஸ் தான். அது ரெட் கார்ட்ன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஃபுட்பால் தெரிஞ்சு பேசிட்டு இருக்கிறவனுங்க ரெட் கார்ட்ன்னு சொல்லவே மாட்டானுங்க. செமேனியோ ஜம்ப் பண்றான். டேலோ வந்து போய் ஷோல்டர் புஷ் பண்றான். தள்ளி விடுறான் அப்டின்னா தான் தட்ஸ் அ ரெட் கார்ட். பட் இது வந்து ஷோல்டர் புஷ் அது வந்து 2மே ஒரே தள்ளி விடுறதும், ஷோல்டர் புஷ் பண்றதும் ஒரே இன்டென்ஷன் தான். பட் அந்த வே இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து கார்ட் ஆஃபென்ஸ் வந்து மாறும். இது வந்து எல்லோ கார்ட். பட் செமேனியோ அங்கேருந்து ஒரு புஷ் பண்ணி ஆங்கரோட வந்து அப்படியே டேலோவோட கழுத்த இப்டி புடிக்கிறான். ரெஃப்ரி என்ன சொல்ட்டான்? 2 பேருக்குமே எல்லோ கார்ட் தரேன். VAR பார்க்கல. டேலோ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? கழுத்த புடிச்சுட்டு விழுந்திருக்கணும். ஏன்னா வந்து அங்க ஹூக்ஸ் இருக்கான்ல, அவன் அததான் பண்ணான். அப்படியே கழுத்த புடிச்சுட்டு விழுந்துட்டான். டேலோவும் கழுத்த புடிச்சுட்டு அப்படியே கீழ விழுந்திருக்கணும். பட் டேலோ வந்து என்ன பண்ணான்னு தெரியல. அவன் வந்து ரெஃப்ரி இங்க பாருங்க கழுத்த புடிக்கிறான்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டான். டேலோ கழுத்த புடிச்சு கீழ விழுந்தான் அப்படின்னா, VARல பார்த்து செமேனியோக்கு ரெட் கார்ட் குடுத்துருப்பாங்க. செமேனியோ அதுக்கப்புறம் ஒரு கோல்லாம் அடிச்சிருப்பான். ஸோ டேலோ மிஸ்டர் திங். இது வந்து எல்லா பிளேயர்ஸும் இத பண்றானுங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ் ஏன் இத பண்ண மாட்றாங்கன்னு தெரியல. ஆக்டிங் வந்து டேலோவுக்கு நல்லாவே வரும். அவன் இந்த நேரத்தில ஆக்டிங்க போடலான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ரெஃப்ரி ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு பெரிய பிளண்டர். நவ் இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு முக்கியமான டாபிக் வரப்போகுது. என்ன அப்டின்னா, அமோரிம் போர்ன்மவுத் கேம்க்கு இந்த கேம் ட்ரா ஆனதுக்கு அமோரிம் தான் அமோரிம் தான் வந்து காரணம்னு சொல்றவனுங்கலாம், இப்போ என்னென்ன காரணம் தேடிட்டு இருப்பானுங்க தெரியுமா? எவர்டன் கேம்ல என்ன சொன்னானுங்க? அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வரல அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு காரணம் சொல்லி எவர்டன் லாஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் சொன்னானுங்க. வெஸ்ட் ஹாம் கேம்ல என்ன சொன்னானுங்க? சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தப்பா இருந்துச்சு. அதனால தான் இது பண்ணாங்க அப்டின்னு சொன்னானுங்க. வூல்ஸ் கேம்ல இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். வூல்ஸ் வந்து லாஸ்ட் டேபிள் அதனால வந்து அமோரிம் வந்து அவன வந்து எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லிட்டானுங்க. இந்த கேம்ல 4-4-2 ப்ளே பண்ணான். 4-3-3 ப்ளே பண்ணான். என்னதான் 3-4-2-1 ப்ளே பண்ணாலும் 4-3-3, 4-4-2 தான் மெஜாரிட்டி ஆஃப் த கேம் ப்ளே பண்ணான். செலக்ஷன் வந்து ஸ்பாட் ஆனா இருந்துச்சு. இந்த இந்த மேட்சோட செலக்ஷன். தப்பு சொல்லவே முடியாது. ஸ்பாட் ஆன் ஏன்னா அகாடமி பிளேயர்ஸ ப்ளே பண்ண வைக்கலன்னு சொல்லிட்டு அமோரிம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து ஹெவனையும் ப்ளே பண்ணான். யோரோவும் ப்ளே பண்ணியிருக்கான். லூக் ஷாவும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த 3 பேர் தான் இந்த மேட்ச் ட்ரா ஆனதுக்கு மெயின்லி ரீசன். ஸோ செலக்ஷன்ல குத்தம் சொல்லவே முடியாது. ஏன்னா டெலிக்ட் அண்ட் மெக்வயர் வந்து இன்ஜுரி. சென்டர் பேக்ல யாரும் ப்ளே பண்ண முடியல. லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து இன்ஜுரிலேருந்து இப்ப தான் உள்ள வந்திருக்கான். அவனுமே வந்து 35 மினிட்ஸ் ப்ளே பண்ணியிருக்கான். ஸோ அத சொல்ல முடியாது. சப்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன்ஸ். செஸ்கோ உள்ள கொண்டு வந்தான். மெய்னோ உள்ள கொண்டு வந்தான். அப்புறம் லிசாண்ட்ரோ மார்டினஸ் இஸ் அ பால் பிளேயிங் சென்டர் பேக். அவன உள்ள கொண்டு வந்தான். ஸோ மெய்னோ இவங்கலாம் வந்து 35 மினிட்ஸ் அவங்களுமே ப்ளே பண்ணாங்க. ஸோ அதிலயுமே குத்தம் சொல்ல முடியாது. அதுவும் நம்ம வந்து 3-3 அப்படின்னு சொல்லிட்டு 3-2ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன் தான் உள்ள கொண்டு வந்தான். 3 அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன்ஸ். லிசாண்ட்ரோ மார்டினஸ் இஸ் அன் அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன். அவன் வந்து ஒரு பால் பிளேயிங் சென்டர் பேக். ஸோ சப்ஸ்டிடியூஷனும் குத்தம் சொல்ல முடியாது. இப்போ என்ன ரீசன் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமோரிம் வந்து வெள்ள கலர் ஷூ போட்டுருக்கான். பிளாக் கலர் ஜெர்கின், பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் ஷூ போட்டு தான் நம்ம வந்து வின் பண்ணியிருப்போம்.
வெள்ள கலர் ஷூ போட்டுருக்கான்னு சொல்லுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் சொல்லுவானுங்க. இதுக்கு மேல அவன குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா திஸ் மேட்ச் இஸ் ட்ரான். திஸ் மேட்ச் இஸ் லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் பிக்காஸ் ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ஷிட் பெர்ஃபார்மன்ஸ். ஏடன் ஹெவன் அண்ட் யூரோ 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் போர்ன்மவுத் 3 கோல் அடிக்கும். போர்ன்மவுத் செகண்ட் கோல் ஸ்கோர் பண்ணும்போது, லெனியோரோ ஆஃப் சைடுக்கு ப்ளே பண்ணிட்டு இருப்பான். ஏடன் ஹெவன் வந்து பிளேயரோட அப்படியே பக்கத்திலேயே ஓடிட்டு இருப்பான். அதனால வந்து போர்ன்மவுத் பிளேயருக்கு ஈஸியான ஒரு ரன் சான்ஸ் நடுவுல கிடைக்கும். அதனால கோல் ஈஸியா ஸ்கோர் பண்ணிருவான். லெவன்ஸ் அத சேவ் பண்ணவே முடியாது. ஸோ 2 பேருமே ஆஃப் சைடுக்கு ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா, அது வந்து ஆஃப் சைட் ஆயிருக்கும். ஸோ ஹேடன் ஹெவன் மிஸ்டேக். 3 கோல் ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஈஸியா பால வந்து விட்டுக் குடுத்துருவான். அப்புறம் காசிமிரோ ஒரு தேவையே இல்லாத ஒரு ஃபவுல். அது வந்து கோல் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே ஒரு ஃபவுல். எல்லோ கார்ட் வாங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டைம் ஆஸ்டன் வில்லாவும் மிஸ் பண்ண போறான். அது ஒரு ஃப்ரீ கிக். அது வந்து லெமன்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ராங் கால்குலேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஷாட் அடிக்கும்போது லெமன்ஸ் ஜம்ப் பண்ணிடுவான். அப்போ வந்து ஒரு மில்லி செகண்ட் ஆஃப் த டைம் வந்து லெமன்ஸ் மிஸ் பண்ணி அது ஷாட் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல ஷாட் போயிரும். அது ஒரு விஷயம். 4த் கோல் 4த் கோல் மறுபடியும் ஏடன் ஹெவன் ஏடன் ஹெவன் வந்து சப்ஸ்டிடியூஷன்ல போயிருப்பான்னு நெனைக்கிறேன் அந்த டைம்ல. மறுபடியும் இண்டிவிஜுவல் மிஸ்டேக் தான். அமேட்டியால வந்து ஈஸியா அந்த பால வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம். அமேட்டியால பால் பால் இப்டி போர்ன்மவுத்தோட பிளேயர் வந்து இப்டி ஓடிட்டு இருப்பான். அமேட்டியால முன்னாடி வந்துருவான். பால கிளியர் பண்ணாம அமேட்டியால சும்மா ஓடிட்டு இருப்பான் பாலுக்கு முன்னாடி. அப்புறம் போர்ன்மவுத் பிளேயர் வந்து காலுக்கு நடுவுல கால விட்டு ஒரு பாஸ் போட்டுருவான். தட்ஸ் எ கோல் ஃபார் போர்ன்மவுத். ஷிட் பெர்ஃபார்மன்ஸ் பை அமேட் மேன். 2, 3 சான்ஸஸ் அமேட் வேஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த ஒரு ஹெட்டர் கோல் வந்து அவனுக்கு ஒரு லக் கோல். கூனியா ஸ்கோர் பண்ண வேண்டிய கூனியாவுக்கு வந்து பால் போட்டிருப்பான். பட் அமேட்டியாலுக்கு அந்த கிராஸ் போயிருக்கும். கூனியா வந்து ஆஃப் சைட் இல்லன்னு சொல்லிருவாங்க. ஏன்னா, அவன் பால் வந்து டச் பண்ணல. பட் அமேட்டியால வந்து ஒரு ஈஸியான ஹெட்டர் அவனுக்கு கோல் வந்துரும். நான் ஒத்துக்கிறேன். 3 சான்ஸஸ் அமேட்டியால மிஸ் பண்ணியிருப்பான். 4த் கோல் போர்ன்மவுத்துக்கான ரீசன் வந்து அமேட்டியால வந்து அந்த பால வந்து கிளியர் பண்ணாம இருந்தது. அவன் எதுக்கு சும்மா பால வச்சுட்டு ஓடிட்டு இருந்தான்னு தெரியல. பாலுக்கு பக்கத்துல வந்துட்டான். டக்குன்னு கிளியர் பண்ணணும். பட் அவன் வந்து என்ன பண்ணான்னு தெரியல. அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஈஸியா போர்ன்மவுத் பிளேயர் வந்து பாஸ் அடிச்சுட்டான். இட்ஸ் ஃபிளிப்பிங் ஐ டோன்ட் நோ வாட் டூ சே எனிமோர். ஸோ எஸ், திஸ் இஸ் த மேட்ச் ரியாக்ஷன் அண்ட் மேட்ச் வீடியோ. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.